அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மோடு நேர்காணல் கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் குமார் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க. சமீபத்துல நடந்த ஒரு முக்கியமான போராட்டத்தை பத்தி பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய குமார் அவர்களுக்கு வணக்கம்னா. வணக்கம். 2 தினங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு போராட்டம் ஒன்று காணொளி சமூக வலைதளத்துல நிறைய பார்க்க முடிந்தது. அந்த போராட்டத்தை பார்க்கும்பொழுது மக்களும் கூட இருந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. என்ன பிரச்சனைகளை பேசுவதற்காக அந்த போராட்டத்தை நீங்க முன்னெடுத்தீங்க? அனைவருக்கும் வணக்கம். இந்த போராட்டம் எதுக்காக அப்படின்னா, ஒரு அரசு மதுபான கடையை மூடக்கோரி தான் இந்த போராட்டம் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது. இந்த நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது அப்படின்னா, இது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்றது தெரியணும். அந்த கடை திறந்தது கடந்த சனிக்கிழமை தான். அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கடை திறந்தது. யாருக்குமே தெரியாத அளவுல ரகசிய இதுல எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இரவோட இரவா அது சரக்கை கொண்டாந்து இறக்கி வைக்கிறது, அதுக்கு தேவையான வேலை செய்யறது எல்லாமே இரவோட பண்ணிட்டாங்க. அதனால ஊர் பொதுமக்களுக்கு யாருக்கும் தெரியல. திடீர்னு சனிக்கிழமை திறக்கும் போது என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்கும் பேரதிர்ச்சி. என்னடா இவ்வளவு பெரிய விஷயம் இங்க நடந்திருக்கு, யாருக்குமே தெரியலையே அப்படின்ட்டு பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு அடுத்த நாள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. ஊர் பொதுமக்களுக்குள்ளேயே பேசி இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வாங்க போய் பேசலாம் மூட சொல்லி அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்பதான் நம்ம கட்சியோட பொறுப்பாளர், அந்த பகுதி செயலாளராக இருக்காரு அண்ணன் செல்வராஜ் அண்ணன் அந்த பகுதி பொறுப்பாளர். அவர் அங்க போய் கலந்து அவர் கூட களத்துக்கு போறாரு. என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு அடுத்த கணம் எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. உடனே மாவட்ட பொறுப்பாளர் அப்படின்ற அடிப்படையில நமக்கு அழைப்பு கொடுத்து, இந்த மாதிரி இந்த பகுதியில யாருக்குமே தெரியாம ஒரு அரசு மதுபான கடை திறந்திருக்காங்க. கட்டாயம் இதுக்கான ஒரு தீர்வு நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. ஊர் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இதுக்கு பெரிய அளவில் நம்ம ஏதாவது செய்யணும். உடனடியா நான் என்ன பண்றேன்னா, எனக்கு மேல சில முன்னாடி பொறுப்பாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி தலைமை கொண்டு போயிட்டோம். அண்ணன் பாக்யராஜ் அண்ணன் அவர் வரைக்கும் கொண்டு போயிட்டோம். உடனடியாக அங்க கொண்டு போயிட்டு இந்த மாதிரிதான் இருக்கு, இந்த நேரத்துல கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம போய் நிக்கணும் அப்படின்ட்டு. தம்பிங்களா நீங்க என்ன வேணா செய்யுங்க. நமக்கு அரசு மதுபான கடை திறக்கிறது சட்டத்துக்கு புறமானது, அது நம்ம கொள்கைக்கும் புறமானது. மக்களுக்கு பாதுகாப்பு நல்வாழ்வு தான் நம்மளோட முதல் கண். அதனால என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு தலைமை சொல்லிடுச்சு. உடனடியா நம்ம நினைச்சிருந்தா அடுத்த நாளே நம்ம திங்கக்கிழமையே நம்ம போயிருக்கலாம் களத்துக்கு. ஆனா திங்கக்கிழமையா போயிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வீரியம் இருந்திருக்காது. பொதுமக்களும் தன்னெழுச்சியா போராடி இருக்காங்க. தன்னெழுச்சியா போராடிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்கறது, இந்த வேலையை பார்த்துருக்காங்க. நம்ம பொதுமக்களையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். நம்ம எல்லா இடத்துக்கும் நம்மளே முதன்மையா இருக்கிறது, நம்ம செயல் எப்பயுமே முதன்மையா இருக்கும். ஆனா அவங்களுக்கும் அவங்களோட பங்கு என்னன்றது நமக்கு தெரியணும்ல. அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு 2 நாள் காலதாமதம் பண்ணேன். செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க போய் மனு கொடுத்தாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா நடவடிக்கை எடுக்கல. அப்பதான் திட்டமிட்டேன், நம்ம சாதாரண அளவுல இது ஒரு ஆர்ப்பாட்டமா பண்ணாங்கன்னா நம்மளையும் பெருசா இது பண்ண மாட்டாங்க இப்ப இருக்கிற சூழல் அப்படின்ற. ஏன்னா மழை, சரியான மழை. அதுக்கு முன்னாடி நாள்லாம் இங்க ஊத்தங்கரை, கொச்சமல்லி இதெல்லாம் பேரழிவு ஏற்பட்டுச்சு. அந்த அளவுக்கு மழை. அதனால நம்ம உறவுகள் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. நிறைய பொருட்சேதம், உயிர் சேதம், இந்த ஆடு மாடு கோழி வளர்ப்புலாம் வச்சிருந்தவங்கலாம் நிறைய சேதம் ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்தேன். உடனடியே திட்டமிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாள் வச்சிடணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நம்ம ஆர்ப்பாட்டம் வைக்கிறேன்றத புதன்கிழமை அப்படின்ற போதே இந்த காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் மற்ற அரசு நிர்வாகிகளுக்கும் தெரிய பண்ணி நான் பதிவு போட ஆரம்பிச்சிட்டேன். முதல் கண்ணா நம்ம இந்த மாதிரி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கிறோம் அப்படின்றத தெரியப்படுத்திட்டோம். ஏன்னா நம்ம இறங்குறோம்னு தெரிஞ்சாவே அதுக்கு என்ன பண்ணலாம்னு அவங்க யோசிக்கணும். அப்பதான் நம்ம இறங்கும் போது அது சரியா இருக்கும் களம் அப்படின்ற மாதிரி நான் திட்டமிட்டு பரப்ப ஆரம்பிச்சிட்டேன். குழுவெல்லாம் போட்டு பொதுத்தலங்களை கொண்டு சேர்த்துட்டேன். அதே போல வியாழக்கிழமை என்ன பண்ணோம்னா, போஸ்ட் அடிச்சு நம்ம பொறுப்பாளர் எல்லாம் கொடுத்து எல்லா பகுதி மக்களுக்கும் போய் விட்டு எல்லாரையும் அழைப்பு கொடுங்க, பொதுவான மக்கள் அழைப்பு கொடுங்க அப்படின்னு. அவரு ஊருக்குள்ள போறாரு. அவருக்கான இது என்னன்னா, பொதுமக்கள் சொன்னது அவர்கிட்ட. அவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், உங்களை தவிர இந்த மதுபான கடையை மூடுறதுக்கு யாராலும் முடியாது. ஏன்னா அவங்களே அங்க காசு வாங்கிட்டு தான் விட்டுருப்பாங்க மற்ற கட்சிகள்லாம். நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப நீங்க வந்துட்டீங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களால முடியும், நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, உங்களோட சேர்ந்து நான் களத்துக்கு வரோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் இது சொல்றாங்க. அங்க இருக்கிற ஆண்கள் என்ன சொல்றாங்கன்னா,
நாங்க எடுத்துட்டு போன சுவரொட்டியை கூட தடுக்கிறாங்க, ஒட்டக்கூடாது, பொது இடத்துல நீ ஒட்டக்கூடாது. ஏன்னா இத்தனை நாள் அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுல அடையாளப்படுத்தல. ஆனா வாக்கு சதவீதம்ன்றது கிட்டத்தட்ட அந்த அந்த ஊராட்சியில மட்டும் 450 வாக்கு. பெரிய அளவுல பொறுப்பாளர், பெரிய தெரிஞ்ச முக பொறுப்பாளர்கள் இல்லைனாலையும் 450 வாக்கு வந்தது. அப்படி வந்து யார் போட்டாங்க என்னன்றது யாருக்கும் தெரியாது. அதனால வந்து மறைமுகமா இருந்து இன்னைக்கு நம்ம போய் போஸ்ட் இதெல்லாம் கொண்டு போய் ஒட்டும் போது நம்ம தனிப்பட்ட அடையாளம் வந்துடும் அப்படின்னு அவங்களோட அச்சத்துல வந்து போஸ்டே ஒட்ட விடாத அளவுக்கு நெருக்கடி எல்லாம் கொடுத்தாங்க. அதையும் மீறிதான் நம்ம பொறுப்பாளர் வந்து செயல்பட்டாங்க. அவர் பேர் வந்து செல்வராஜ், அந்த தொகுதியோட அந்த பகுதியோட பொறுப்பாளர் தான். அவர் குடும்பத்தோட அதுல களத்துல இறங்கிட்டாரு. அவர் ஒவ்வொருத்தர் பெண்கள்கிட்டையும் குழந்தைங்கிட்டையும் போய் சொல்லி அவ்வளோ பெண்களும் அது தன்னெழுச்சியா வந்தவங்க தான். இவர் போய் நின்னதுதான். ஏன்னா இவர் முகமா நாம் தமிழர் முகமா போய் நின்ன உடனே அவங்களுக்கு தெரியுது. அவங்க போனோடனே தான் சொல்றாங்களே, கட்டாயம் நீங்க வருவீங்கன்னு தெரியும், உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவங்க நம்ம கூட வந்தாங்க. அதனோட வெளிப்பாடு தான் அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண்கள், அங்க இருக்கிற பொதுமக்கள், குழந்தைங்க, குறிப்பா குழந்தைங்கள்லாம் நாமளே எதிர்பார்க்கல. நம்ம வீட்டு குழந்தைங்களை எடுத்துட்டு போகும்போது அவங்க அந்த களத்துல நம்ம பண்றதா பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்லா இருக்கும், ஒரு பூஸ்டா இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டம் எதுவுமே பார்க்காத குழந்தைங்க அவ்வளவு வீரியமா வந்து முன்னாடி நின்னும் போது எங்களுக்கு வந்து இன்னும் இது என்ன பிரச்சனைனாலும் பண்ணலாம், எந்த அளவுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு போயிடுச்சு. இதுதான் நடந்தது அன்னைக்கு. நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் அந்த காணொலி பார்க்கும் பொழுது நிறைய பொதுமக்கள் இருந்தாங்க, கட்சியோட உறவுகளும் இருந்தாங்க. அது நம்மளால வெளிப்படையா தெரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் அந்த போராட்டம் சமூக வலைதளம் மூலியமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல கட்சிகள் பேசக்கூடிய அளவிற்கு ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு போராட்டமா மாறி இருக்கு. இப்ப நம்மளுடைய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பகுதியில வந்து நிறைய மதுக்கடைகள் இருக்கும். ஆனா குறிப்பிட்டு இந்த மதுக்கடையை வந்து நம்ம மூடுவதற்கு நம்மளுடைய போராட்டம் எடுப்பதற்கான காரணம் என்ன? அந்த பகுதி மக்கள் என்னன்னா அன்றாடம் கூலி வேலை செய்யறவங்க, சுத்தி குக்கிராமம் கூலி வேலை செய்யறவங்க. அந்த பகுதி அந்த மதுபான கடை இருக்கிறதுக்கும் பக்கத்துலதான் வந்து ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கு. அந்த பகுதியில குக்கிராமத்துல இருந்து போய் பக்கத்துல இருக்கிற காரிமங்கல்ன்ற ஒரு பகுதியில தான் போய் பள்ளிக்கு போறாங்க. அவங்களுக்கு பின்னாடி கட்டாயம் ஒரு பெரிய அளவுல ஒரு பாதிப்பு வரும். ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சித்திரவதெல்லாம் ஏற்பட வேண்டியது. போகும்போது அது சொல்ல வேண்டாம், நமக்கு உணர முடியும், அந்த வலியை உணர முடியுது. அவங்களுக்கு வந்து இடையூறா இருக்கும், பெண்களுக்கு இடையூறா இருக்கும். அதே போல அந்த பகுதியில இருக்கிற அந்த தினக்கூலிகள்லாம் வந்து பெரிய பொருளாதாரத்தை கொண்டு போய் அங்கதான் கொடுப்பாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் போகணும்னா அவங்களால போக முடியாது, வேலை செஞ்ச டயர்ல படுத்துருவாங்க. அதே பக்கத்திலே இருந்தா கட்டாயம் போவாங்க. அவங்க பொருளாதாரம் சீர்கடும், அவங்க குடும்பம் சீர்கடும், என் பிள்ளைகளோட வாழ்க்கை சீர்கடும், படிப்பு சீர்கடும். இவ்வளவுலாம் சீர்கெடுக்கும் போது அந்த இடத்துல அந்த கடை தேவையா? எத்தனையோ இடத்துல இருக்கு, நம்ம போராடி இருக்கோம். சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை இன்னும் செயல்பட்டுதான் இருக்கு. ஆனால் என்ன சூழ்நிலையானாலும் சரி அந்த இடத்துல அந்த கடை இருக்கவே கூடாது முடிவு பண்ணோம், இறங்கணும். இதுதான் நடந்தது. இப்ப இதற்கான போராட்டம் நீங்க முன்னெடுக்கும் பொழுது புற அழுத்தங்கள் எதனா ஒண்ணு இருந்திருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க நாங்க சுவரொட்டி கொடுத்தோம், முன்கூட்டியே குழுவுல எல்லாம் இந்த செய்தியை பகிர தொடங்கணும் அப்படின்னு. இந்த போராட்டத்தை முன்னெடுக்க கூடாதுன்னு அரசியல் கட்சிகள் சார்ந்து இல்ல அங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சி நிர்வாகிகள் சார்ந்து எதுவும் அழுத்தம் எதுவும் வந்ததா உங்களுக்கு? இல்ல, எனக்கு மத்த கட்சியில இருந்து எந்த அழுத்தமும் வரல, எனக்கு எந்த அழைப்பும் வரல. ஆனா காவல்துறை வந்து அனுமதி மறுக்கப்பட்டது. நான் கொண்டு போய் நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, காவல்துறையை வந்து மதிக்கிறோம், அவங்க சரியா செயல்படணும்னு விருப்பப்படுறோம், மதிக்கிறோம். அந்த மரியாதை நிமித்தமா நமக்கு கடிதம் கொடுக்குறோம், இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து முன்னெடுக்கிறேன், நீங்க அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கணும்னு கொடுக்குறோம். அது அடுத்த நாள் வந்து 2 தடவை கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் நான் தூரமா இருக்கேன், நாளைக்கு காலையில வரேன்றேன், அடுத்த நாள் போறேன். இந்த மாதிரி அந்த பகுதியில ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கான சரியான இடம் இல்லை அப்படின்னு ஒரு 2 ரீசன் வந்து சொல்றாங்க, நிராகரிக்கிறோம் அப்படின்ட்டு. சரி, நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்க வந்து உங்க சார்பா நீங்க உங்க தகவல் வந்து சொல்லிட்டீங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா நான் ஒண்ணு சொல்லிடுறேன். என் மக்கள் வந்து அங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்படுற இடத்துல நான் வந்து அங்க போராடணும்னு நான் வரேன். அதான் நீங்க தடுக்கிறீங்க, பரவாயில்ல, நான் தள்ளி நின்னாவது நான் பண்ணுவேன். ஆனா பண்றதுதான் மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது தான். எங்க சார்பா என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். இல்ல, இது வந்து எங்களுக்கான ப்ரொசீஜர் நாங்க ஃபாலோ பண்றோம், நீங்க உங்க இதை நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல மத்த நெருக்கடி எல்லாம் வேற எந்த நெருக்கடியும் கொடுக்கல.
ஏன்னா அவங்க நினைச்சிருப்பாங்க இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, பெரிய அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இல்லையா இவங்க என்ன பண்ணிட மாட்டாங்கன்னு மத்த கட்சிக்காரங்க நம்மளை தாண்டி என்ன பண்ணிடுவாங்க, அப்படி ஒரு எண்ணங்கள் கூட இருந்திருக்கலாம். பட் எங்கிட்ட வந்து நேரடியா யாரும் கேட்கல. ஆனா அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு வந்து சில சில அழுத்தங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் அந்த நீ எப்ப இதுக்கு போன, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற இது மாற்று அப்படின்ற மாதிரி கட்சியா இல்ல வேற யாரும் நெருங்கிய மாற்று நண்பர்கள்? மாற்று கட்சி நண்பர்கள் தான். அவரு என்ன சொந்த ஊருன்னும் போது மாமா மச்சான் பங்காளிங்க இப்படி இருக்கும்போது, அண்ணா நீ எப்படின்னா அதுக்கு போன, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு. என் மக்களுக்கு பாதிப்பு வருது, நான் கட்டாயம் பண்ணுவேன். என் பொறுப்பாளர்களுக்கு சொன்னேன், என் பொறுப்பாளர் வந்து எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பாங்க நம்புறோம். மக்கள் என் பக்கம் இருக்காங்க, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு அவரு உறுதியா இருந்தாரு. இந்த போராட்டத்தை தொடர்ந்து இறுதியா அந்த நடவடிக்கையை சார்ந்து என்ன மாதிரியான உத்தரவாதம் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டது? நடவடிக்கை சார்ந்த உத்தரவாதம்னா, அந்த போராட்டம் முடியறதுக்குள்ளேயே வந்து நாங்க களத்துக்கு போன அந்த அந்த செகண்ட்லயே வந்து வட்டாட்சியர் வந்து வந்துட்டாரு. ஆ. சரியா நாங்க 3 மணிக்கு போறோம் அப்படின்னு சொல்றேன். ஆனா 3 மணிக்கு இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே களத்துக்கு போயிட்டோம். களத்துக்கு போகும்போது எங்களுக்கு எதிரில வராரு வட்டாட்சியர். நமக்கு உளவுத்துறை வந்து கேட்டிருந்தாங்க எவ்வளவு நேரத்துக்கு என்னன்ட்டு. இப்ப நாங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு போய் ஒண்ணு கிரியேட் பண்றதை விட நம்ம போகும்போதே ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற அடிப்படையில நம்ம சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி 1/4 மணி நேரத்துல ரீச் ஆயிரும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க தகவல் எல்லாம் தெரிஞ்சு நம்ம போய் சேர்றோம். வட்டாட்சியர் வந்து சேர்ந்துட்டாரு, அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வந்துட்டு நம்ம வழக்கம் போல அவங்க நேரடியா பேச்சுவார்த்தைன்னா அதெல்லாம் இல்லை. நம்ம வழக்கம் என்ன செய்யுமோ, நாம் தமிழ் கட்சி செய்யுமோ அதை செஞ்சுட்டோம். செஞ்சதுக்கு அப்புறம் அவரு வந்து வாக்குறுதி என்னன்னா, அந்த கடைய உரிமையாளர் வந்து அந்த வாடகை கூட்ட உரிமையாளர் வந்து இல்ல நாங்க இந்த மாதிரி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒண்ணு, அவங்க இந்த இடத்துல வந்து மதுபான கடைக்கு வாடகை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டாங்க. 2வது வந்து இந்த கடை இப்பகுதியில வந்து இப்ப மூடன் தான், மறுபடியும் இந்த இடத்துல திறக்கப்படாது அப்படின்னு சொல்லி வட்டாட்சியர் வந்து உறுதியளிச்சாரு. அதே மாதிரி காவல்துறை என்னன்னா, இல்ல அவங்க 2 பேருமே உறுதியா சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் நாங்க வந்து என்ன சொல்றதுன்னா, சட்ட ரீதியா அவங்க அனுமதி கொடுக்கலனாலையும் நம்மளோட உணர்வுக்கு அவங்க மதிப்பளிச்சு இடம் கொடுத்தாங்க அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு. அவங்க நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம், கடைக்கட்டியே போகாத கூட தடுத்திருக்கலாம் நிறைய இது. நம்ம கூட்டம் கொஞ்சம் அதிகப்படியா இருந்ததுனால அவங்க யோசனை ஒரு 10 பேர் இருந்தா தடுத்துடலாம். அவங்க ஒரு 10 பேர், நம்ம ஒரு 10 பேர் போனாங்கன்னா தடுத்துடலாம். ஆனா 100 பேர் 150 பேர் போகும்போது அவனோட வீரியம் அதிகமா இருக்குல்ல. சரி அவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. நமக்கு ஒத்துழைப்பு தான் கொடுத்தாங்க. எந்த மாதிரியும் நெருக்கடி எல்லாம் கொடுக்கல. நீங்க பண்ணுங்க, உங்களோட ஜனநாயக உரிமைப்படி நீங்க பண்றீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை இந்த ஆர்ப்பாட்டத்தினால அவங்க மூடல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, வட மாவட்டங்கள்லாம் ஒருங்கிணைந்து அந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனா முதல் இதுலயே வந்து அவங்க பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு அரசுக்கான நெருக்கடியும் கம்மியாயிருச்சு, நமக்கான நெருக்கடியும் கம்மியாயிருச்சு. அதுதான் சொல்லணும். இதுவரைக்கும் நீங்க சொன்ன தகவல் அடிப்படையில பார்க்கும் பொழுது நம்மளுடைய போராட்டத்திற்கு குறைந்தபட்சம் அந்த வெற்றிங்கிறது கிடைத்திருக்கிறதான் நம்ம நம்பும்படியா இருக்குது. ஒருவேளை அவங்க அதை மாற்றி அமைத்தாங்க அப்படின்னா மறுபடியும் பெரிய போராட்டமா முன்னெடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி தயார் நிலையில இருப்பதையும் காணொலி மூலமா நீங்க கண்டிப்பா நான் அப்பவே தயார் தான் இருந்தேன். ஒருவேளை அவங்க நிராகரிச்சிருந்தாங்கன்னா அடுத்த வாரம் இல்ல 10 நாள் கால அவகாசம் எடுத்துக்கிட்டு வட மாவட்டம், அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை இதெல்லாம் ஒருங்கிணைந்து களத்துக்கு போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஒண்ணு இறங்கினா அது தீர்வு காணாம வரக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்தோம். அது அந்த அடிப்படையில தான் போனோம். ஓரளவுக்கு நமக்கு வெற்றி தான். அது நம்மளால அந்த மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்வியல் கொடுக்கும் போது அது நமக்கு பெருமிதமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமே இந்த அண்ணனோட அந்த கொள்கை கோட்பாடு கேட்டதுனால வந்த இதுதான். இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை பத்தி இந்த நேர்காணல்ல நம்ம பேசணும். சமீபத்துல, அதாவது கடந்த மாதங்கள் எல்லாம் ஊடகத்துல பெரிய பேசு பொருளாக மாறினது கிருஷ்ணகிரி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி என்ன ஆனது, ஒட்டுமொத்த கட்சியுமே பூண்டோடு கலைந்து விட்டது, நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்களா, சீமானுடைய தம்பிகள் அனைவருமே காணாம போயிட்டாங்க அப்படின்னா நிறைய தலைப்பு வைத்து செய்தித்தாள்ல பார்க்க முடிந்தது, காட்சி ஊடகம் பார்க்க முடிந்தது, சமூக ஊடகங்கள் இப்படி நிறைய பேசு பொருளாச்சு. ஆனா 2 நாள் தினங்களுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த போராட்டத்துல அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. நிறைய மக்கள் கலந்து கொண்டிருந்தாங்க, உறவுகள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப உண்மையான நிலவரம் என்ன? ஊடகம் சொன்னது முழுவதுமே பொய்யானது என்பதை நிரூபித்து இருக்கிறா நாம் தமிழர்? அது கடந்த காலங்கள் நடந்த இதெல்லாம் நம்ம கடந்துருவோம். ஏன்னா அவங்கள வந்து இங்க எல்லாம் மறந்துட்டாங்க.
கட்சிக்காரர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய முக்கியத்துவமான ஆட்கள் இல்ல. களத்துல நிக்கல. பேரளவிலையும் சொல்லளவிலையும் செயல்பட்டவங்க அவங்க. ஆனா செயல்ல அவங்க இல்ல. எந்த காலத்திலயும் செயல்படவும் இல்ல. அந்த செயல்ல இல்லாதவங்கள வந்து இந்த உலகம் சீக்கிரமா மறந்துரும். அதனோட அடிப்படையில வந்து அவங்களெல்லாம் விட்டு தள்ளிட்டாங்க. ஏன்னா அவங்க காசு கொடுத்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்னு முற்பட்டாங்க. அத வந்து எங்களோட செயல்ல வந்து செஞ்சுட்டோம். இதே நிலைமை ஒருவேளை அவங்க எல்லாம் கட்சிக்குள்ள இருக்கும் போது இப்படி ஒரு மதுபான கடையை திறந்திருந்தாங்களா, கட்டாயம் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி போயிருக்காது. நாம செய்யணும்னு நினைக்கிறத மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறத நேரடியா களத்துக்கு போறோம், செய்யறோம். அவங்க இருந்திருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி பொறுப்பாளர்னு சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் போயிட்டாங்க, கலைஞ்சிட்டாங்க, 1000 பேர் 10,000 பேர் என் பின்னாடி இருக்காங்கன்னு சொன்னவங்க இருந்திருந்தால் கட்டாயம் இந்த மதுபான கடைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்திருக்காது. அந்த இடத்துக்காரங்கிட்டயோ அரசாங்கத்துக்கிட்டயோ அது சார்ந்தவங்கிட்டயோ ஏதாச்சும் ஒரு தொகையை வாங்கிட்டு அவங்க செலவு பண்ணிக்கிட்டு அப்படிதான் இருந்திருப்பாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. பட் நம்ம போனவங்களை வந்து விமர்சனம் பண்றதுக்கான நேரம் நமக்கு இல்லை. அவங்கள கடந்து போவோம். ஏன்னா விமர்சனங்கள் வந்து உரமாயிரம்ன்ற அவங்களுக்கு ஆயிரும். நம்ம நேரத்தை விரயம் பண்ணி ஏன் பண்ணுவாங்க? நமக்கு ஆக்கப்பூர்வமா நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய செய்ய வேண்டியது இருக்கு, மக்களுக்காக நிக்க வேண்டியது இருக்கு. அப்படிதான் ஒரு ஆர்ப்பாட்டம் இது. அவங்க இல்லாததுனால நிம்மதியா சரியான வழியில போயிட்டு இருக்கோம். எல்லாரும் இருக்கும். இப்ப அந்த ஆர்ப்பாட்டமே வந்து பர்கூர் கட்சி மாவட்டம் முன்னெடுத்தாலையும் அதை ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட நிகழ்வாதான் முன்னெடுத்தோம். என்னன்னா எங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு கட்சி நிகழ்வு அப்படின்னும் போது தனித்தனி தொகுதியில தனித்தனியா பண்ணுவோம். ஒருவேளை இந்த மக்களுக்கு பிரச்சனை, இந்த உழவர் சார்ந்த பிரச்சனை, இப்ப என்னன்னா டாடா கம்பெனி வரும்போது அது ஒரு பிரச்சனை வந்தது. அதே மாதிரி சில கம்பெனிகளை எதிர்த்தோ கார்பரேட் எதிர்த்தோ உழவருக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா 6 தொகுதி ஒன்னா சேர்ந்துருவோம். 6 தொகுதியும் ஒரே இடத்துல சேர்ந்துருவோம். அதுதான் எங்களோட இது. தனியா ஒரு கட்சி நிகழ்வா எடுக்கும் போது தனித்தனியா நிற்போம். மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது 6 தொகுதியும் கலந்து பேசிடுவோம். 6 தொகுதியும் ஒருங்கிணைச்சு ஒரே இடத்துல இறங்கிடுவோம். அப்பதான் அந்த வெற்றி கிடைக்கின்றது நாங்க உறுதியா நம்புறோம். எங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை, எங்களோட அந்த செயல்பாடுக்கு இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க அதெல்லாம் விட்டுட்டு களத்துல மக்களுக்கு நிற்கும் போது நேர்மையா நிக்கிறோம், இது பண்றோம். அவங்க போனவங்களாம் போட்டோம். அவங்க போனதே சரி. ஏன்னா 26லயாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னா அவங்க இருந்திருந்தா போயிருக்காது. இந்த 24ல பண்ண அவங்க செயல்லாம் வந்து சொல்லி மாளாது. நான் இப்ப அந்த அவங்க பண்ணதை நான் சொன்னேன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போகும். நீங்க சொன்ன கருத்தை வைத்து பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சி கிருஷ்ணகிரி தொகுதியில ரொம்ப வலிமையா இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா வலிமையா தான் இருக்கு. அந்த வலிமையை வந்து காட்ட விடாம தடுத்துக்கிட்டு இருந்த நபர்கள்லாம் இப்ப இல்ல, எல்லாம் போயிட்டாங்க. நம்ம மக்களுக்காக தான் போராட வந்திருக்கோம். கண்டிப்பா கட்சி தலைமை வந்து அது தடுக்காது. மக்களுக்காக போராடுற விஷயத்த வந்து நீ செய்யாதுன்னு சொல்லவே சொல்லாது. ஏன்னா கோட்பாடே அப்படி இல்லை, எந்த மாதிரியும் இல்லை. அண்ணா அப்படியே தான் இருக்காரு. அவர் கூட நான் இருக்கோம். உறுதியா இருக்கிறவங்க உறுதியா தான் இருக்காங்க. அவங்களுக்கு இங்க வாழ முடியல, பொழப்பு நடத்த முடியல அப்படின்றவங்களாம் போயிட்டு தான் இருக்காங்க. அதுல ஒன்றும் இது இல்லை. இறுதியா ஒரு கேள்வி. 2026 தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி கிருஷ்ணகிரி தொகுதியில களமாடுவதற்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறது? எதிர்கால செயல் திட்டங்கள் எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க? வெற்றி வாகைங்கிறது 2026ல நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு முனைப்போட செயல்படும்? சரிதான். இப்ப என்னன்னா பொறுப்பு வந்து பொறுப்பா செயல்படுறதுக்கு தான் பொறுப்பு கொடுத்தாங்க. ஆனா இவங்க அந்த பொறுப்பை வந்து அதிகாரத்தை செலுத்துறதுக்காக பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. அந்த பொறுப்பை எப்படி கொடுத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பர்கூர் கட்சி மாவட்டத்துல மட்டும் 292 வாக்காளர்கள் இருக்கு. இதை எப்படி பிரிச்சிருக்கு அப்படின்னா 31 தொகுதியா வந்து பிரிச்சிருக்கும். அந்தந்த பகுதியில அவங்க பொறுப்பாளர், அவங்க ஊர்ல அவங்க பொறுப்பாளர், அவங்க பொறுப்பு வந்து அவங்க ஊர்ல செயல்படணும். எல்லாருமே அவங்க ஒவ்வொரு தனிப்பட்ட இதுல பார்க்கும்போது நீங்க தான் சீமான், உங்க ஊர்ல நீங்க தான் சீமான், நீங்க தான் கட்சி வளர்க்கணும். அண்ணன் போய் ஒவ்வொரு தெருவுலையும் போராட முடியாது. அப்ப ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு சீமானை உருவாக்குனா இதுதான் வழி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த பொறுப்பாளர் தேர்வு பண்றது, அவங்களுக்கு பரிந்துரைக்கிறதுக்கு வேலையெல்லாம் 80% முடிஞ்சிருச்சு. இன்னும் அண்ணங்கிட்ட அனுப்பி அந்த அங்கீகாரம் தான் இன்னும் வர வேண்டியது இருக்கு. அது இப்ப அதுக்கான வேலைதான் போயிட்டு இருக்கு. அதுக்கு இடையில தான் இந்த வேலை வந்துச்சு, இந்த ஆர்ப்பாட்டம் வந்தது. நம்ம இதை கூட அப்புறம் பார்த்துக்கலாம், இது முதல்ல பண்ணணும் அப்படின்றது மாதிரி இதை பண்ணிட்டோம். இப்ப அடுத்த கட்ட நகர்வு அதுதான், பொறுப்பாளர் நியமிக்குது. பொறுப்பாளர் நியமிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் கூடி ஒரு இடத்துல ஒரு சேர்த்து அவங்களோட வேலை இதுதான். 26 எலெக்ஷன் வருது, வேலை இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டேன். அவங்க பதில செயல்பட போறாங்க. ஒரு பிரச்சனைனா நம்ம கிட்ட கொண்டாட போறாங்க, நம்ம சேர்ந்து செயல்பட போறோம். இதுதான்
இத சரியா செஞ்சுட்டீங்கன்னாவே போதும். அவங்க ஊர்ல அவங்க கட்சியை வளர்த்துட்டாங்கன்னாவே எல்லா பகுதியிலும் வந்து ஒரே ஆள் போயோ ஒரே இது போயோ பண்ண போறதில்ல. அவங்கவுங்க பகுதிக்கு போக போறாங்க, அவங்கவுங்க வாக்கு கேட்க போறாங்க, அந்த பகுதியில இருக்கிற வாக்கை அவங்க சேகரிக்க போறாங்க. ஒட்டுமொத்தமா சேர்த்து போகும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் வெற்றி அடைஞ்சது. நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டமும் எதிர்கால திட்டத்தையும் பற்றி ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் மூலியமா ஒரு நேர்காணல் கொடுத்ததற்கு அண்ணன் குமார் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை இதே மாதிரியான ஒரு மக்கள் சார்ந்த போராட்டங்களோடு, கட்சி சார்ந்த நிகழ்வுகளோடு மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி அண்ணா. நன்றிங்க.